பரிகாரம் உண்மையிலேயே செய்யறது நல்லதா? பரிகாரம் உண்மையிலேயே பலன்களை கொடுக்குமா? பரிகாரம் செய்யலாமா? பரிகாரம் எப்படி செய்யணும்? இதுக்கான ஒரு அற்புதமான விளக்கத்தை நாம இன்னைக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். வாழ்க்கையில அந்தந்த கர்ம விதிப்படி, தலை விதிப்படி உன் வாழ்க்கை திசை மாதிரி போய்கிட்டு இருக்கப்பா. திரும்பவும் நீ பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி முதல்ல தொடங்கின இடத்துக்கு வந்துட்டேன்னா தெய்வீகமானவனாக மாறி திரும்ப உன் வாழ்க்கையை தொடங்குவையா. அதுக்காக வேண்டி பரி அமைதியாக உறங்கிக்கிட்டு இருக்குது. அதை தொடங்கிய இடத்துக்கே திரும்ப கொண்டு போ. எந்த மனிதன் பரி என்று சொல்லக்கூடிய தனஞ்சயனை அவன் உருவான பொழுது இருந்த இடத்திற்கே மீண்டும் வெளிப்படைய செய்து கொண்டு போய் நிறுத்துகிறானோ அதுக்கு பேர் தான் உண்மையிலே பரிகாரம். நீங்க தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கோ, பத்தி சூடம் பண்றதுக்கோ, அர்ச்சனை, அலங்கார, அபிஷேக, யோக யாகங்கள் பண்றதுக்கோ எல்லாம் பொருள் பரிகாரமே கிடையாது. குருவே சரணம். மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களுடன். தொடர்ந்து நிறைய பரிகாரங்கள். கோவிலுக்கு போனா ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள். அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இது கஷ்டத்தை நீக்கிறதுக்கு, இது நவகிரக தோஷங்களை விளக்குறதுக்கு, இது தடைகளை விளக்குறதுக்கு, இது பித்திரு தோஷங்களை விளக்குறதுக்கு, இது காரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு, இது தொழில் சிறப்பா நடக்கிறதுக்கு, இது குடும்ப ஒற்றுமையா இருக்கிறதுக்கு, இந்தந்த கோவில்கள்ல இந்தந்த மாதிரி செஞ்சா இன்னென்ன பலன்கள் கிடைக்கும். இது தொடர்ந்து நம்ம கேட்கிற விஷயம். பரிகாரம் உண்மையிலேயே செய்யறது நல்லதா? பரிகாரம் உண்மையிலேயே பலன்களை கொடுக்குமா? பரிகாரம் செய்யலாமா? பரிகாரம் எப்படி செய்யணும்? இதுக்கான ஒரு அற்புதமான விளக்கத்தை நம்ம இன்னைக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இப்போ பரிகாரம் அப்படின்னா நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க? ஒன்று கோயிலுக்கு போகணும், மாலைகள் போடலாம், மந்திரங்கள் சொல்லலாம், அர்ச்சனைகள் செய்யலாம், யாகங்களோ ஹோமங்களோ செய்யலாம், இல்லை வஸ்திரங்கள் தானமாக கொடுக்கலாம், இல்லை அன்னதானம் கொடுக்கலாம். இப்படித்தான் பரிகாரங்கள். ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இப்படி இப்படி பரிகாரம் பண்ணீங்கன்னா இப்படி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையிலே அதுக்கு பேர் தான் பரிகாரமா அப்படின்னு கேட்டா, சித்தர்களுடைய பார்வையில சித்தர்கள் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் அப்படிங்கிறதான் பேசிக்கான ஒரு கான்செப்டா வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில பரிகாரம் நமக்கு எதை சொல்லி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பரிகாரம்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை என்னன்னு தேர்வோம். பரி அப்படின்னா காற்று அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பரி அப்படின்னா குதிரை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பரி அப்படின்னா ஆகாயம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல பரி எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று. ஆரம் அப்படின்னா ஒரு இடத்தில் தொடங்கி மீண்டும் அதே இடத்தில் வந்து முடிந்தால் அதற்கு பெயர் ஆரம். இங்க என்ன சொல்றாங்க? எப்படியோ மனுஷ வாழ்க்கை தொடர்ந்து துக்கத்தோடும் துயரத்தோடும் போய்கிட்டு இருக்கு. எப்படியோ மனுஷ வாழ்க்கை கர்ம கணக்கின் அடிப்படையில போய்கிட்டு இருக்கு. எப்படியோ மனுஷ வாழ்க்கை விதிப்படி போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த விதியினுடைய பலனை மாத்தணும், கர்ம கணக்குகளை மாத்தணும். நம் இப்படியே அந்த வாழ்க்கை இப்படித்தான் போகுது அப்படிங்கிற அந்த துக்கத்தோட துயரத்தோட போகுதுங்கிற நிலைமைய மாத்தணும். என்ன செஞ்சா சரியா இருக்கும்? என்ன சொல்றாங்கன்னா, பரி ஆரம், அதாவது பரியை தொடங்கிய இடத்திற்கே மீண்டும் கொண்டு போ, அதாவது காற்றை தொடங்கிய இடத்திற்கே மீண்டும் கொண்டு போ. என்னையா இது ஒண்ணுமே புரியலையே. பரி என்று இங்கே யாரை குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனஞ்சயன் என்ற காற்றை. தனஞ்சயன் என்ற காற்று தான் நம் கருவாக உருவாகும் பொழுது முதலாக உள்ளே நுழைந்த காற்று. அது உள்ளே நுழைந்தவுடன் இந்த உடலை கட்டமைக்கும் வரையில் முழு ஆளுமையுடன் இருக்கும். அப்ப கர்ம கணக்கெல்லாம் கிடையாது. அப்ப நாம் உண்மையிலே தெய்வீகமானவங்களா, தெய்வமாவே இருப்போம். அது யார்? குழந்தைகள். எல்லாத்தையும் கட்டமைச்சு அவரவருக்கான பணிகளை எல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே தனஞ்சயன் சைலண்ட் மோடு போயிடுவார். தனஞ்சயன் சைலண்ட் மோடுக்கு போனதுக்கு அப்புறம் கர்ம கணக்குகள் ஸ்டார்ட் ஆயிடும். தனஞ்சயன் சைலண்ட் மோடுக்கு போய் கர்ம கணக்குகள் ஸ்டார்ட் ஆனோடனே ஏற்கனவே நம் முன்னோர்கள் மூலமாக வந்த கர்மாவும் நாம செய்யற கர்மாவும் சேர்ந்து கர்ம கணக்காக உருவாகி நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். நன்மை தீமைகள் அத்தனையும் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல நன்மை நடந்தா சந்தோஷப்பட்டு போய்கிட்டே இருப்போம், கெட்டது நடந்துச்சுன்னா பரிகாரங்கிற போர்வையில தேடிக்கிட்டு இருப்போம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில அந்தந்த கர்ம விதிப்படி, தலை விதிப்படி உன் வாழ்க்கை திசை மாதிரி போய்கிட்டு இருக்கப்பா. திரும்பவும் நீ பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி முதல்ல தொடங்கின இடத்துக்கு வந்துட்டேன்னா தெய்வீகமானவனாக மாறி
திரும்ப உன் வாழ்க்கையை தொடங்குவையா. அதுக்காக வேண்டி பரி அமைதியாக உறங்கிக்கிட்டு இருக்குது, அதை தொடங்கிய இடத்துக்கே திரும்ப கொண்டு போ. தனஞ்சயன் என்ற காற்று முதலாக உள்ளே நுழையும் போது எவ்வளவு ஆற்றலுடன் அவன் இருந்தானோ அதே மாதிரி அதே ஆற்றலுக்கு திரும்ப போனேன்னா என்ன நடக்கும்? மீண்டும் புதிதாக பிறப்பாய். அந்த கர்ம கணக்கெல்லாம் ஜீரோ பண்ணி மீண்டும் புதிதாக பிறப்பாய். உன்னோட வாழ்க்கை உன்னுடைய விருப்பப்படி அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அதுக்கு பேர் தான் பரிகாரம். திரும்பவும் சொல்றேன், பரி என்ற ஒரு அடையாளத்தால் சொல்லப்பட்ட ஒரு காற்றினுடைய பெயர் தனஞ்சயன். பரினா காற்றுனா இங்க யார சொல்றாங்க? தனஞ்சயனை. இந்த தனஞ்சயன் முதலாக உள்ளே வரும் பொழுது என்ன பணி செய்தானோ அதே பணியை திரும்ப செய்யவை. அதுக்கு பேர் தான் பரி ஆரம். அவன் உள்ளே நுழைந்து அவனுடைய கணக்கை தொடங்கும் பொழுது என்ன கண்டிஷன்ல இருந்தானோ அதே கண்டிஷனுக்கு திரும்பியும் போப்பா. என்ன சொல்ல வர்றாங்க? தனஞ்சயனை மீண்டும் விழிப்படைய செய்தினா உன் கர்ம கணக்கு நேராகும். உன்னுடைய தொடர் தோல்விகள், உன்னுடைய தொடர் கஷ்டங்கள், உன்னுடைய தொடர் துயரங்கள், தொடர் நோய் பாதிப்புகள் எல்லாமே நேராயிரும்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் உண்மையிலே பரிகாரம். நீங்க வெளியில செய்யறதுக்கு பேர் கிடையவே கிடையாது. அந்த தனஞ்சயனை தூண்டுவதற்கென்றே ஒரு மெத்தடையும் சொல்றாங்க, நாதி என்ற சுவாசம். நாம அடிக்கடி பேசும்போது சொல்லுவோம், உன்னையெல்லாம் கேட்க நாதி கிடையாது, உன்னையெல்லாம் அடிச்சு போட்டா கேட்க நாதி இல்லை, நாதியத்த பயணி அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம கர்ம கணக்கின் பிரகாரம் நீ அனுபவிக்க போறடான்னு அர்த்தம். ஆனா நாதினா என்ன அர்த்தம்? நான் இருக்கேன், என்னை மீறித்தான் நீங்க யாரா இருந்தாலும் இவனை தொட முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேக் சப்போர்ட் வருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தனஞ்சயனுக்கென்று உள்ள ஒரு சுவாசத்தினுடைய பேர் நாதி. நாதி வெளி வந்துருச்சு அப்படின்னா தனஞ்சயன் எழுந்து நிக்கிறாருன்னு அர்த்தம். தனஞ்சயன் எழுந்து நின்னா அவன் மீண்டும் புதிதாக பிறக்கிறான் அப்படின்னு அர்த்தம். புதிதாக பிறக்கிறான்னா மீண்டும் கர்ம கணக்கை ஸ்டார்ட் பண்றான், பழைய கணக்குலாம் அழிக்கிறான்னு அர்த்தம். அதுதாங்க உண்மையிலேயே பரிகாரம்னு அர்த்தம். எந்த மனிதன் பரி என்று சொல்லக்கூடிய தனஞ்சயனை அவன் உருவான பொழுது இருந்த இடத்திற்கே மீண்டும் வெளிப்படைய செய்து கொண்டு போய் நிறுத்துகிறானோ அதுக்கு பேர் தான் உண்மையிலே பரிகாரம். நீங்க தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கோ, பத்தி சூடம் பண்றதுக்கோ, அர்ச்சனை அலங்கார அபிஷேக யோக யாகங்கள் பண்றதுக்கோ எல்லாம் பொருள் பரிகாரமே கிடையாது. ஆனா வெளியில என்ன செய்யறோமோ அதை அப்படியே உள்ள செய்ய தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நோக்கத்தை உணர்ந்து தனஞ்சயன் உன்னை ஆசீர்வதிப்பான், உன்னை வழி நடத்துவான்னு அதுக்கு அர்த்தமாகுது. அந்த ரகசியம் தெரிஞ்சா அதுதான் உண்மையிலே பரிகாரம். அந்த பரிகாரம் பலனை கொடுக்காம இருந்ததே இல்லை. அதை சரியாக புரிஞ்சு செஞ்சுக்கோங்க, வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும். குருவே சரணம்.